ஏங்க என்ன என்ன எழுதிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நேரமா? ஆஃபீஸ் கணக்கு தான். எவ்வளோ நேரம்? A few moments later. முடிச்சிங்களா இல்லையா? இல்லை இரு. என்னமோ திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரமா? திருவள்ளுவர் 133 அதிகாரம் 1330 குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு அப்போனா அவர் எவ்வளோ பொறுமையாக எழுதியிருப்பார். இப்போ நீங்கள் திருக்குறள் எழுதுறீங்களா? இல்லை தெரியல, நீ சொல்றியே இவ்வளோ நேரமானு. சாதாரண ஒரு மணி நேரத்துக்கே எப்படி அவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் பொறுமையாக இருந்து எழுதியிருப்பார். இதுக்கு முழு காரணம் யார்? யாரு? நீங்களா? அவங்க மனைவி வாசுகி தான். ஏன்னா அவர் அத்தனை குறளையும் எழுதி முடிக்கிற வரையும் அவங்க எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க, பொறுமையாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய பொறுமைக்கு அந்த பரிசு தான் இவருடைய எழுத்து. நீ என்னடான்னா இது ஒரு மணி நேரம் எழுதுறதுக்கு அப்பப்போ நொயின்னு வந்துக்கிட்டு சும்மா என்ன பண்ணுறீங்கன்ட்டு இந்த பெருமை பூரா அது அவங்களுக்கு தான் சாரும். சரி எழுதுங்க திருக்குறள். திருக்குறளில் கணக்கு